ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ரசம் வந்து 2-3 வகையாக இருக்குது. நான் அதில் வந்து ஒரு வகை மட்டும் நான் இதில் வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக நான் ஒரு 4 தக்காளி வந்து வேக வச்சுருக்கேன். அந்த தோல் நல்லா வெடித்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியிலே கொஞ்சம் வடிகட்டி அதில் புளி ஊற வச்சிடுறேன். இப்போ தக்காளி நல்லா கரைச்சிக்கிட்டு புளியும் அது கூடயே சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி ரசம்னா வந்து தக்காளி ரொம்ப அதிகமாக போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வந்து ஃபஸ்ட் நாள் வச்சுன்னா அடுத்த நாளும் நான் ரசம் வச்சுக்குவேன். அந்த அளவுக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறதுனா ஒரு தக்காளி 2 தக்காளி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 4 பெரிய தக்காளி நல்லா வேக வச்சுட்டு அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு நான் நல்லா கரைச்சிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 15 புல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் இடிக்கிற கல் இருந்தால் இடிச்சிக்கோங்க. நான் சீக்கிரமாக செய்கிறதுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சதை வந்து இந்த தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளியும் புளியும் அது கூடயே போட்டு கரைச்சிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ரசம் தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டால் தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிஞ்சதும் வந்து பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வரமிளகாவும் கருவேப்பிலையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து பழைய கருவேப்பிலை நேற்று வடிச்சது, அதுக்குள்ளே காஞ்சிருச்சு. இப்போ நான் அது கூட சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் இது கூட வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இப்போ சேர்க்காதீங்க. ரசம் வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ரசத்தை வந்து அந்த நுர கட்டும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது. நான் வந்து அந்த நுர கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து மல்லி இலை சேர்த்துட்டேன். மல்லி இலை சேர்த்துட்டு அந்த நுர பொங்கி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு இது கூட வந்து உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.